கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 3 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, தீபா வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ மீனாட்சி கால் பண்ணுறாங்க. அப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னக்கா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்டுட்டு இருக்க. என்ன தீபா தூங்கிட்டியான்னு மீனாட்சி கேட்க, தூங்காமல் இருந்தால் எப்படிக்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி சரி ரொம்ப தான் என்கிட்ட மட்டும் வாயை காட்டு, ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசாது அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திக் சார் இன்னும் ரூமுக்கு வரல, அதனால தான் உட்காந்துட்டு இருக்கேன். அவர் வராமல் எப்படி தூங்குவேன்னு தீபா சொல்லிட்டு இருக்கேன். அப்போது வந்தா வந்து மட்டும் நீ என்ன பண்ணிட போற அப்படிலாம் பேசுகிறாங்க. என்னக்கா ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கிண்டலாக பேசுகிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மீனாட்சி. கூட தீபாவும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நீ எல்லாத்துக்கும் தயாராக இரு, கார்த்திக் வந்து இதாக வருவார் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி தான் எல்லாம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் பேசி முடிச்சு தான் பாட்டி அப்படின்னு சொல்ல வராங்க தீபா. அதுக்கு வந்துட்டு காலம் போன காலத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ வாழ்கிற வயசு இருக்கும் போதே ஒழுங்காக வாழுங்க, பேசி வச்சுக்கிட்டு கண்ணாலேயே காதலிச்சு என்ன பிரயோஜனம், அதனால் நீ ஒழுங்காக புரிஞ்சு நடந்துக்கோ, அவன் கொஞ்சம் வீரியமாக தான் வருவான், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி இது சொல்லியிருந்தாங்க பாட்டி. தீபாவும் சிரிச்சுக்கிடுறாங்க. மீனாட்சி ஃபோனை வாங்க, என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது தெரிஞ்சிருந்தா நான் வந்து முதலே பண்ணி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுருப்பேன், ஆனால் பாட்டி இப்போ கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. சரி சரி எப்படியோ உங்களுக்குலாம் நல்லது நடந்தால் சரிதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கார்த்திக் வந்துருந்தாங்க. பெல் அடிக்கிறாங்க. ஐயோ அக்கா அவர் வந்துட்டாரு, நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு தீபா வைக்க, பார்த்து பக்குவமாக நடந்துக்கோன்னு சொல்லிட்டு மீனாட்சி ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்த சீனில் கார்த்திக் வந்து உள்ளே வரும்போதே தீபா அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உள்ளே வந்துட்டு கார்த்திக் பெட்டில் உட்காந்துக்கிட்டுறாங்க. தீபா திருன்னு முழிக்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா ஆப்போசிட்டில் உட்காருந்தாங்க. தீபாவே கார்த்திக் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. தீபா வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு, என்ன சார் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க பார்க்கக்கூடாதா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்ங்கிறாங்க. தீபாவுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. அதை வந்து நல்ல மோக பாவனையில் காட்டிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் உடனே வந்து ரொம்ப குளிர்தில் ஒரு மாதிரி இருக்குல்ல, இந்த சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா. இல்லை சார் இங்கே சூடாக எதுவும் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைமில். ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பீரோல்குள்ளே வந்து இந்த ஹாட் வாட்டர் போடுவாங்களே கெட்டில், அது வந்து இருக்குது போல். அதை எடுக்கிறதுக்காண்டி கார்த்திக் எந்திக்க தீபாவும் பயந்து போய் எந்திக்கிறாங்க. கார்த்திக் 2 ஸ்டெப் எடுத்து வச்சா தீபா பின்னாடி பார்த்து 2 ஸ்டெப்பில் போகிறாங்க. கார்த்திக்கும் வந்து பின்னாடியே போகிறாங்களா. தீபா பீரோல் கிட்ட போய் நின்றுட்டு அப்படி கண்ணை மூடிக்கிட்டுறாங்க. மேபி கிஸ் பண்ண தான் வராங்க கார்த்திக் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். கார்த்திக் ஒன்றுமே புரியலை. பீரோலை திறந்து வந்து கெட்டில் எடுத்துட்டு, என்னங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ பாரு எதையாவது யோசித்துக்கிட்டே இருங்க, நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணி வச்சுட்டு சோஃபாவில் போய் உட்காந்துக்கிடுறாங்க கார்த்திக்கு. தீபாவும் வந்து மெத்தையில் உட்காந்துக்கிடுவாங்க. தீபாவும் போயிட்டு கிட்ட உட்காந்துக்கிடுறாங்க. வெண்ணியை குடிச்சிட்டு வந்து சரி படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இழுத்து போட்டுட்டு படுத்துக்கிடுறாங்க. தீபா திருன்னு முழிக்கிறாங்க. என்னது இது, பாட்டி சொன்னதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே, ஒரு வேளை அந்த இது கலந்த பாலை வந்து பாட்டி குடிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நக்கலாக அவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிடுறாங்க. தீபா உட்காந்துருந்து கார்த்திகை பார்த்துட்டு அவங்களும் படுத்துக்கிடுறாங்க. இடையில கார்த்திக் வந்து திரும்பி படுக்கிறாங்க. சடனாக தீபா பயந்து எந்திக்கிறாங்க. அப்போவும் வந்து தனக்கு தானே சிரிச்சுக்கிடுறாங்க. இந்த டைமில் வந்து அப்படி கட் பண்ணால் பாட்டியை தான் காட்டுவாங்க. மீனாட்சி பாட்டி ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாங்கள் தெரியவே இல்லையே, பாவம் என் பேரை வந்து போன வீரியத்துக்கு தீபா தான் பாவம் பொறுத்துப்பாலா என்னன்னு தெரியலையா அப்படி இப்படின்னு பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணுறது, அவங்களுக்குள்ள அங்கே நடக்க வேண்டியது நடக்குதா என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. சரி சரி நான் வேணால் கால் பண்ணி பார்க்கவான்னு மீனாட்சி கேட்க, இந்த நேரத்தில் எப்படி கால் பண்ண முடியும்னு பாட்டி சொல்ல, நான் ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டு கட் பண்ணிடுறேன், திரும்ப கூப்பிடலன்னா சக்ஸஸ் நம்ம நினச்சது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மிஸ்டு கால் கொடுக்குறாங்க. தீபாவும் படுத்து தானே இருக்காங்க. ஃபோன் வந்து மிஸ்டு கால் வந்துட்டு கட் ஆனதுமே இந்த நேரத்தில் யாருன்னு எந்திரிச்சு போயிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. ஓஹோ மீனாட்சி அக்காவா, ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கால் வரலை, அப்போது சக்ஸஸ் தான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும் போதே தீபா கால் பண்ணியிருந்தாங்க. என்னாச்சு பாட்டி கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க ஃபோனை. பாட்டியும் வந்து கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. ஃபோனை எடுத்ததுமே, சாரி தீபா நான் வந்து தெரியாமல் கைப்பட்டு கால் வந்துருச்சு, நான் தான் கட் பண்ணிட்டேன்ல, நீ எதுக்காண்டி வந்து திரும்ப கூப்பிட்ட, சிவபுரிஜில் கரடி புகுந்த மாதிரி கால் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அக்கா என்னென்னு தெரிஞ்சுக்க தானே கால் பண்ணியிருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் என்னத்தை கலந்து கொடுத்தீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டிங்களா என்ன, நீங்கள் சொன்ன பொருளுக்கு பதிலாக கார்த்திக் சார் வந்தாங்க, வேணியை வச்சு குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டாங்கன்னு தீபா சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் அப்போ சரி செவனேன்னு இருந்தேன், போங்கக்கா நீங்கள் ஏதோ எதிர்பார்ப்பை குண்டு பண்ணி விட்டுட்டு இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஃபோனை வைக்க, பாட்டி உடனே என்னாச்சு, நான் ஜடாமஞ்சள் 5 கிராம் கலந்து கொடுத்தாலே விடிய தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் 10 கிராம் கொடுத்துருக்கேனே, எப்படி இதெல்லாம் சான்ஸே இல்லையே அப்படிலாம் வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி வந்துட்டு என்ன பாட்டி நடக்குது ஒன்றுமே புரியலையே, பாவம் தீபா பசாட்டி இருந்தா, நம்ம தான் ஏதாவது சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்து ஆடிய பாதம் வராங்க. ஆடிய பாதம் வந்ததுமே வந்து செல்வி அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. யோ நான் கொடுத்த பாலை வந்து கார்த்திக் குடிச்சானா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கேன். அதை ஏன் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் பேரன் பாலை வாங்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் நாங்கள் பார்த்தோமே, பாலை தான் கையில் கொடுத்தி, அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாட்டி கேட்க, அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டா இருப்பாருங்க உங்கள் பேரன், பாலை வச்சுட்டே இருந்தார், குடிக்கவே இல்லை, மற்ற 3 பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே வந்து பாஸ்
பால் ஆற முன்னாடி குடிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை எனக்கு கொஞ்சம் என்னென்னா உண்மையிலே நல்லா இருக்கா அப்படின்னு கார்த்திக் வந்து அருண் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் கார்த்திக் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து அருணும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த பாலை நீயே சேர்த்து குடிச்சிருனா எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு கார்த்திக் சொல்ல இதை கேட்குற ஆடியோ பார்த்தோம். ஐயோ பாஸ் இது உங்களுக்குன்னு கொண்டு வந்தது கொஞ்சமாவது குடிங்களேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு வேணாங்கிறாங்க. பெரிய பாஸ் நீங்களாவது சொல்லலாம்லான்னு கார்த்திக் அப்பா கிட்ட சொல்கிறாங்க ஆடியோ பார்த்தோம். அப்பவும் வந்துட்டு கார்த்திக் அப்படித்தான், அவன் யாரையும் கம்பல் பண்ணவும் மாட்டான், யாரும் அவனை கம்பல் பண்ணவும் முடியாது, அவன் நினைக்கிறது தான் செய்வான் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ இந்த பாலை நீங்களே குடிங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு தூக்கி கொஞ்சம் ஊற்றுறாங்க. எல்லாருமே வந்து கேட்டு வாங்குறாங்க. அதாவது வந்து தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் தவிர அருண், ஆனந்த், ஏன் அபிராமி ஹஸ்பண்ட் கார்த்திக்கோட அப்பா முதற்கொண்டு குடிக்கிறாங்க 3 பேருமே அந்த பாலை. இது நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கார்த்திக்கோட அப்பா தான் கேட்டு கேட்டு வாங்கி குடிச்சிட்ருக்காங்க அந்த சீனில். இதை வந்து ஆடியோ பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட. எனது என் மகனுமா வாங்கி குடிச்சா அப்படின்னு பாட்டி வந்து ஷாக்காக கேட்குறாங்க. அவர் தான் கேட்டு கேட்டு வாங்கி குடிச்சிட்டு இருந்தார், நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படின்னு ஆடியோ பார்த்தா சொல்லிட்டு இருக்கா. ஐயோ பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசில் இது என்னதுடா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. என்ன பண்ணுறது, ஸ்கூலில் சேர்த்து திரும்ப படிக்க வைக்க வேண்டியதா அப்படின்னு ஆடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணால் அருணை தான் காட்டுறாங்க. அவங்க நிலமெல்லாம் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போதே அருண் வந்து செம்ம ரொமான்டிக்காக வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. கையில் மல்லிகை பூலாம் சுற்றிருக்காங்க. அப்போ வந்து ஐஸ்வர்யா உள்ளே வராங்களா, வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு ஐஸ்வர்யா மனசில் நினைக்க, வந்துட்டியா வாங்குற மாதிரி சொல்லிட்டு மல்லிகைப்பூ மோந்து பார்த்துட்டு நல்ல மனமாக இருக்கே, இது வந்து இந்த மல்லிகைப்பூ வாசமா இல்லைனா என் மனசுக்குள்ளே இருக்க இந்த வில்லியோட வாசமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது வில்லியா அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. வாங்குற மாதிரி கிட்ட போகிறாங்க. ஐயோங்கிற மாதிரி முழிச்சிட்டு பின்னாடியே போக ஸ்க்ரீன் வந்து திறந்துருக்கா. ஓ இதுதான் உன் பிரச்சனையா அப்படின்னு அதை இழுத்து மூடுறாங்க அருண். சும்மா உன்னை பார்த்தாலே உடம்பெல்லாம் முறுக்கேறுதுன்னு அருண் சொல்லிட்டு இருக்கா. என்னது முறுக்கா, ரசகுல்லா தானே வச்சுருந்தாங்க, முறுக்கெலாம் ஒன்று வைக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. மரண மொக்க போட்டுட்ருக்கேன், ஆனால் நீ என்ன பேசினாலும் இப்போ உன்னை ரசிக்கணும்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அருண் ரொம்ப ரொமான்டிக்காக கிட்ட போகிறாங்க. என்னாச்சு இந்த ஆளுக்கு இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஐஸ்வர்யா மனசில் நினைக்கிறாங்க. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், இது பேசக்கூடிய நேரம் இல்லை அப்படின்னு ரொம்ப ரொமான்ஸாக கிட்ட போகிறாங்க அருண். அப்படி கட் பண்ணால் வந்து கார்த்திகோட அப்பாவை தான் காட்டுறாங்க. நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுட்டு எம்மாங்கிற சாங்லாம் பாடிக்கிட்டு கையெல்லாம் வந்து மேலே தூக்கி நல்லா முறுக்க வளைச்சி கொடுத்துக்கிட்டு ரூமை பார்த்து பாடிக்கிட்டே போகிறாங்க. ரூமில் அபிராமி உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. நாச்சியா அப்படிங்கிறாங்க. வந்துட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க கார்த்திகோட அப்பா. என்னங்க இது அப்படின்னு கேட்குறாங்க. இதான் ரொமான்டிக் லுக்குங்கிறாங்க. ஓ இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வழக்கம் போல் கோவமாக கேட்டுட்டு இருக்காங்க அபிராமி. நீ ஏன் இப்போ கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. எப்போதும் போல தானே இருக்கேன்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் நீ எப்போதும் போல் கோவத்தோடு இருந்தாலும் உன் அழகும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரொம்ப ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அபிராமி கிட்ட. என்னதுங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க அபிராமி அம்மா. ஷாக் ஆகிட்டு இதோட எபிசோட் வந்து முடியுது. கார்த்திக் தீபாவுக்கு நடுவில் எதுவும் நடக்குன்னு பார்த்தா இங்கே என்னடானா மற்ற 3 பேருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் போல். சரி ஓகே, நாளைக்கான எபிசோடில் மீனாட்சி எனக்கு கதை வந்து வர ஆரம்பிக்கும். இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனையும் டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷன்லேயும் கொஞ்சம் போகும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.